Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. 24th January மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 27th January மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 பாருங்கள். நிஃப்டி 50 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் நிஃப்டி 50யோடது. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஏற்கனவே சொன்னது தான். லாஸ்ட் வீக் வந்து இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சு. பட் இந்த வீக் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து அதோட நெக்லைனில் வந்து வந்திருக்கு. இது வந்து இந்த நெக்லைனை உடச்சி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டினியூஸாக இது ஃபால் ஆகும். இங்கே வந்து நெக்ஸ்ட் அதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,200 தான். ஸோ கடகடன்னு இது வந்து ஃபால் ஆகும். அந்த மாதிரியான ஒரு க்ரூஷியல் பாயிண்டில் தான் வந்து இப்போ நிஃப்டி இருக்குது. இதே ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் பாருங்கள். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் இந்த நெக்லைனை உடைச்சதுன்னா எகெயின் இது வந்து புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அப் டு 24,220 வரைக்கும். ஸோ இது வந்து ரெண்டு விதமான ஒரு கேட்டாந்த வால் சுச்சுவேஷனில் தான் வந்து இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தீங்கன்னா, என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பொசிஷன்ஸை எப்படி இது பண்ணுறதுங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபாலிங் மார்க்கெட்டில் ஃபால் ஆச்சுன்னா, இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இது தெரியல, எந்த விதமான ரிவர்சல் ட்ரெண்டும் ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம சொன்னோம் இந்த டவுன் சேனலில் தான் இருக்குதுன்னு, அதே தான் பாருங்கள் இங்கேருந்து வந்திருக்கு. இங்கே வந்து 48,000 வந்து டச் பண்ணிவிட்டு இப்படி போனாலும் அகைன் இங்கே இருக்கும். இல்லை இந்த 48,000 கட் பண்ணதுன்னா இந்த டவுன் சேனலை நோக்கி 46,000 தான் அதோட சப்போர்ட். அதே இதில் தான் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி மிட் கேப்பும் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரீவியஸ் லோவானது வந்து டச் பண்ணல. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி பிரேக் பண்ணி அதுலேருந்து கீழே ஒரு கேண்டில் வந்தால் கடகடன்னு விழும். ஆனால் இது வந்து வீக்காக தான் இருக்குது. இது வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டமாக கூட இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு கூட சான்ஸு. இப்போ இந்த நெக்லைனை உடைச்சதுன்னா நல்ல ஒரு மூவ் இருக்கலாம். பட் ஆனாலும் இந்த மந்த்லி ட்ரெண்ட் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்கான மூடில் இருக்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பாருங்கள், நிஃப்டி மிட் கேப் மாதிரியே தான் இதுவும் பாருங்கள். இதுவும் ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஆனால் இங்கே வந்து வீக்காக இருக்கிறதால வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிடுச்சிங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த லோ 8,000ங்கிற லோ இது வந்து சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு இது பவுன்ஸ் பேக் ஆகணும். ஆகலை, அதுக்கு கீழே இப்படி ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா கடகடன்னு இதுவும் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். இதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 6,000ல் தான் வந்து இதோட சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து அது வரைக்கும் அது 6,933 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்பில் தான் வந்து உங்களுக்கு கடகடன்னு உங்களுக்கு இந்த ஃபாலிங் மார்க்கெட் வந்து தெரியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி ஆட்டோலாம் பாருங்கள்.
நம்ம சொல்லியிருந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு அந்த ரேஞ்சையும் கட் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் லோ கிட்ட இப்போ இருக்குது. இதிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இது பாட்டம் அவுட் ஆயிருந்தா இதில் இல்லைன்னா அடுத்தது லெவல் வந்து 21,361 தான். ஸோ நிஃப்டி ஆட்டோவும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி ஐடி வந்து இருக்கிறதுல பெட்டர் செக்டார்னு சொல்லலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ப்ரீவியஸ் ஹையான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு உள்ள ஒரு க்ளோஸ் வந்ததுன்னா நாளைக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா எயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் இந்த லோவை தான் வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் போகும். நிஃப்டி மெட்டல் பாருங்கள். நிஃப்டி மெட்டல் வந்து வீக்காக தான் இருக்குது. இது இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 8065 இந்த இது வந்து சப்போர்ட் கிட்ட வந்துட்டு கூட பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ வீக்காக தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நிஃப்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி ஃபார்மா பாருங்கள். ஒரு கன்சாலிடேஷன் மோடில் ஒரு இதில் இருக்குது, சைட்வேஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாருங்க, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து திரும்பி போனாலும் இந்த ஒன்று இந்த மேலே வந்து பிரேக் பண்ணணும், இல்லைன்னா கீழே பிரேக் பண்ணுதுன்னா ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப இது வந்து ஒரு சைட்வேஸாக தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக தான். இதில் ஒன்றும் பெரிய மூவ் இப்போதுக்கு அதில் ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் பண்ணால் தான் நமக்கு பெரிய மூவ் எதிர்பார்க்க முடியும். நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக வந்து நம்ம இந்த கன்சால்டேஷனோட இந்த சைட்வேஸ் மாதிரி இதோட கன்சால்டேஷன் ஏரியாவோட இதில் வந்து ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது நாளைக்கு இந்த இது மேலே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 57,444 நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருக்கிறதுல கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்கிறது பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரே செக்டார்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான். நிஃப்டி ரியாலிட்டி பாருங்கள், ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நாளைக்கும் இதுக்கு கீழே ஓப்பன் ஆக ஆரம்பித்தா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்கள், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணி வந்திருக்கு க்ளோஸு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் இந்த சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கும் வந்து கேர்ஃபுல்லாகவே இருங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் பாருங்கள், இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அதே தான் பாருங்கள், அதுக்குள்ளே தான் வந்திருக்கு. மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு திரும்பி இப்படி பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கீழே வந்து ஃபால் ஆனாலும் இல்லை மேலே வந்து போனாலும் தான் வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷன் நம்ம கரெக்டாக தெளிவாக சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து எகெயின் சுற்றிட்டு இருக்கும். நிஃப்டி மீடியா பாருங்கள், ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணி நல்லா ஒரு சாலிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்னும் ஃபர்தராக வீக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா செக்டர்ஸுமே வீக்காக தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணுங்கள். அது எடுக்கிற முன்னாடி குவான்டிட்டிஸை ரொம்ப குறைச்சி நீங்கள் எடுங்க. அப் டு இந்த பட்ஜெட் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அன்டைரக்ஷனலாக தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டைரெக்ஷன் கிடைக்காது. அது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க. இப்போ நம்ம மண்டே அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது 27th அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அப்படிங்கிறத நான் இதில் இப்போ சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. கேப்ரி குளோபல் கேபிட்டல் லிமிடெட். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 18.84 19% கிட்ட வந்து நல்லா ஸ்பைக் ஆகிருக்கு ஃப்ரைடே இன்னைக்கு. இது வந்து வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால நாளைக்கு வந்து இது 201க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்து ஒரு 2 ஹவர்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா 216 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட். இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் பாருங்கள், அபோவ் 368க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 390 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அம்புஜா சிமெண்ட்ஸ். அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 552க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 585 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெடிங்டன் லிமிடெட். ரெடிங்டன் லிமிடெட் வந்து உங்களுக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையை இது பண்ணி கட் பண்ணி மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்துருக்கு. இது வந்து எப்போ 230க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ 245 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோரண்ட் பவர் லிமிடெட். டோரண்ட் பவர் லிமிடெட் பாருங்கள், 1490க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1610 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவாந்தி ஃபீட்ஸ். அவாந்தி ஃபீட்ஸ் லிமிடெட். இது வந்து பாருங்கள், 695க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 765 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஏஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து உங்களுக்கு 960க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1020 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஷ்ணு கெமிக்கல்ஸ் லிமிடெட். விஷ்ணு கெமிக்கல்ஸ் லிமிடெட் 432க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 550 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஎன்ஜிஎஸ் கார்கி ஃபேஷன்ஸ் ஜுவல்லரி லிமிடெட். இது பாருங்கள், நல்லா ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு வால்யூமும் க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஹைக்கிட்டே வந்து வந்திருக்கு. இது 1490க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1540 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்வென்ட் சினர்ஜிஸ் லிமிடெட். இது பாருங்கள், நல்லா 2 நாளாக வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட் இதாகிட்டுருக்கு. 32க்கு மேலே போனால் 37 ஆர் 38 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது அப்பர் சர்க்கியூட் அடிக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 நாளாக வந்து கண்டினியூஸாக கேப் அப்லேயே ஓப்பன் ஆகி வர இதாக இருக்குது, அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பென்னி ஸ்டாக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் ஒரு சேனல்ஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ சேனல்ஸ் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டாக்ஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இந்த இதில் கொடுத்துருக்கிற எந்த தகவலும் வந்து எந்த ஸ்டாக்கோட இதுவும் வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டடி பர்பஸுக்கு தான். அப்படியே பிளைண்டாக போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.